உன்னை காயப்படுத்தும் கையெல்லாம் எதிரியின் கையில்லை. உன்னை காப்பாற்றும் கையெல்லாம் அந்நியனின் கையில்லை. சில நேரங்களில் காயப்படுத்தும் கையும் காப்பாற்றும் கையும் அதே நண்பனின் கையாக இருக்கும். அதுதான் நட்பின் வலி. அதுதான் அதன் வலிமை. கதை. 2 நண்பர்கள் ஒரு வெப்பமான பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். சூரியன் கொதித்துக் கொண்டிருந்தது. காற்று கடுமையாக வீசியது. பயணம் நீண்டது. வெயில் அதிகமானதோடு அவர்களின் கோபமும் அதிகமானது. ஒரு சிறிய வாக்குவாதம் பெரிய சண்டையாக மாறியது. திடீரென்று ஒரு நண்பன் மற்ற நண்பனை அடிதட்டினான். அந்த சத்தம் பாலைவன அமைதியை கிழித்தது. அடி வாங்கியவன் தரையில் விழுந்தான். அவன் கன்னம் எரிந்தது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அவன் மெதுவாக எழுந்து மணலில் விரலால் எழுதினான். இன்று என் நண்பன் என்னை அடித்தான். காற்று வீசத் தொடங்கியது. அந்த வார்த்தைகள் மெதுவாக அழிந்துவிட்டன. அவர்கள் தொடர்ந்து நடந்தார்கள். சில மணி நேரங்களுக்குப் பிறகு அவர்கள் ஒரு அழகான ஒயாசிஸை அடைந்தார்கள். தண்ணீர் சூரிய ஒளியில் தங்கம் போல பிரகாசித்தது. அவர்கள் அருகே சென்றார்கள். அப்போது திடீரென்று அடிவாங்கிய நண்பன் ஒரு பெரிய மறைந்த குழியில் விழுந்தான். அவன் கீழே சிக்கிக் கொண்டான். மணல் அவனை இழுத்துக்கொண்டே போனது. காப்பாற்று, வெளியே வர முடியவில்லை, அவன் கத்தினான். ஒரு நொடியும் யோசிக்காமல் அவன் நண்பன் ஓடி வந்தான். அவன் கையை பிடித்து முழு பலத்துடன் இழுத்தான். பெரும் போராட்டத்திற்குப் பிறகு அவனை வெளியே இழுத்தான். இருவரும் சோர்ந்து தரையில் விழுந்தார்கள். சில நேரம் கழித்து காப்பாற்றப்பட்ட நண்பன் எழுந்தான். ஒரு கூர்மையான கல்லை எடுத்தான். பெரிய பாழையின் மீது மெதுவாக பொறிக்கத் தொடங்கினான். இன்று என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான். அவன் நண்பன் ஆச்சரியமாக கேட்டான். நான் உன்னை அடித்தபோது மணலில் எழுதினாய். ஆனால் இப்போது கல்லில் பொறிக்கிறாய். ஏன்? அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான். யாராவது நம்மை காயப்படுத்தினால் அதை மணலில் எழுத வேண்டும். மன்னிப்பின் காற்று அதை அழித்துவிடும். ஆனால் யாராவது நமக்கு நன்மை செய்தால் அதை கல்லில் பொறிக்க வேண்டும். எந்த காற்றாலும் அதை அழிக்க முடியாது. கடைசி தாக்கம். வலி தற்காலிகம், நன்றி நிரந்தரம். உண்மையான நட்பு என்பது ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாதது அல்ல, காயப்படுத்திய பிறகும் விட்டுப்போகாததுதான். வலியை மணலில் எழுதுங்கள், நன்மையை கல்லில் பொறிக்குங்கள்.